தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026க்கான வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றன. குறிப்பாக 62 வாக்கு எண்ணும் மையங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற நிலையில் பாதுகாப்பு பணிக்காக சுமார் 1 லட்சம் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்தும் பல்வேறு கட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். எந்தவித இத்தனை ஆண்டுகள் காலம் இல்லாத வகையில் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 என்பது ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக 4 முனை போட்டி என்பது எல்லா தரப்பு மக்களிடமும் பேசப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் புதிதாக இந்த முறை தொங்கு சட்டசபை என்ற வார்த்தை அனைத்து தரப்பு மக்களிடமும் பேசுபொருளாக மாறியிருக்கிற நிலையில் இது எந்த அளவிற்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது? இந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பல்வேறு மாறுபாடுகளுடன் வந்திருக்கிறது. சில கருத்து கணிப்புகள் முன்னிலை பெறக்கூடிய கட்சியாக திமுகவும், சில கருத்து கணிப்புகள் அதிமுகவும், சில கருத்து கணிப்புகள் தாவேகாவையும் முன்னெடுத்திருக்கின்றன. இது தமிழகத்துல நடைபெற்றக்கூடிய தேர்தலில் இதுவரையிலும் ஒரு சாராக ஒரு தேர்தலுக்கு முடிவு அமையும் என்பதற்கு எதிராக வந்திருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு. ஆனால் இந்த கருத்து கணிப்பு தாண்டி பல்வேறு அரசியல் கட்சியினர் தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதுவும் இந்த தேர்தலுடைய வாக்குப்பதிவுக்கு பிறகாக இந்த இடைப்பட்ட காலத்திற்குள்ளாக பல்வேறு வகையிலான கருத்துக்களை முன்வைத்து பல்வேறு தரவுகளை மேற்கோள் காட்டி சமூக வலைதளங்களில் எழுதக்கூடியதாகட்டும் அல்லது பொதுவெளியில் பேசக்கூடியதாகட்டும் இது அனைத்தையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் இது அனைத்தையும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமான தேர்தல் ஆணையத்துடைய வாக்கெண்ணக்கூடிய முடிவுகள் இன்று வெளியாக இருக்கிறது. அதில் இன்றைய தினம் தமிழ்நாட்டிற்கு இதுவரையிலும் தமிழகத்தில் நடைபெற்றக்கூடிய தேர்தல் முடிவுகள் போல இருக்கிறதா அல்லது இது உண்மையிலேயே ஒரு மாறுபட்ட தேர்தலாக இதுவரையிலும் சொல்லியிருக்கக்கூடிய அரசியல் எதிர்நோக்கர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அளவிலாக இருக்கக்கூடிய தேர்தலா என்பதெல்லாம் இன்றைய தினம் முடிவு செய்யப்பட்டுவிடும். காலை சரியாக 8 மணி அளவுல வாக்கு எண்ணக்கூடிய பணி என்பது தொடங்க இருக்கிறது. 62 மையங்கள்ல 234 சட்டமன்ற தொகுதிக்கும் வாக்கு எண்ணக்கூடிய இந்த பணிகளை மேற்கொள்வதற்கான விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்த முறை சுமூகமாக தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை நடத்தி முடிப்பதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அது இந்த முறை புதிதாக QR கோடுடன் கூடிய பாஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய முகவர்களுக்கு அங்கீகார அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அங்கீகார அட்டையுடன் வந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அனுமதி. அவ்வாறு வரக்கூடியவர்களும் அந்த அங்கீகார அட்டையை மாறுபாடு செய்திடக்கூடாது என்பதனால் அதில் QR கோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த QR கோடுடன் வரும்பொழுது அதை பரிசோதித்த பிறகுதான் அவர் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதில் ஏதேனும் மாறுபாடு இருந்தாலும் கூட அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சூழல்ல மிக பாதுகாப்பாக சுமூகமாக தேர்தல் நடத்தி முடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் ஆணையம் SIR சொல்லக்கூடிய அந்த பணியை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த பணியின் காரணமாக தகுதியான வாக்காளர் அனைவரும் உறுதி செய்யப்பட்டது மட்டுமின்றி ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் மட்டும் இல்லாமல் இரட்டை வாக்குகள் கொண்டவர்கள், இறந்தவர்கள் உள்ளிட்டவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் எல்லாம் அடையாளம் காணப்படாமல் இருந்தார்கள். அவர் அனைத்தும் நீக்கப்பட்டதுக்கு பிறகாக இந்த தேர்தல் என்பது முன் எப்போதும் இல்லாத அளவை விட கூடுதலாக தமிழ்நாட்டுக்கு வாக்குப்பதிவு கொடுத்திருக்கிறது. 85% வாக்குப்பதிவு என்பது இதுவரையிலும் தமிழக தேர்தலில் பதிவாகாத ஒரு வாக்குப்பதிவு. அதே நேரத்தில் வாக்களித்தவர்கள் அனைவரும் அந்த வேகத்தை பொறுத்தவரையும் காலையில் தொடங்கிய அந்த வாக்குப்பதிவு 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு 6 மணிக்கு நிறைவடைந்தது. அதில் எந்த இடத்திலும் ஒரு சிறு தொய்வும் இன்றி மிக வேகமாக வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. குடும்பமாக இளைஞர்கள் தாங்கள் கொண்டாட்டங்களுக்கும் விழாக்களுக்கும் விளையாட்டுக்கும் செல்வது போல தேர்தலில் வாக்களிப்பதற்காக வந்திருந்தார்கள். இது போன்ற ஒரு பங்களிப்பு என்பது இந்த தேர்தல் மீது அதீத ஆர்வத்தை மக்களுக்கு இருக்கக்கூடியதை காட்டியிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த தேர்தல் முன் எப்போதும் இல்லாத ஒரு தேர்தலாக இருப்பதற்கு மற்றொரு காரணம் இளைஞர்கள் அதிக அளவுல பங்கேற்கக்கூடிய சமூக வலைதளங்களிலும் அரசியல் பேசப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலின் பொழுது கருத்து பரிமாற்றத்திற்காக இருந்த சமூக வலைதளங்கள் இந்த முறை தேர்தலில் தீர்மானிப்பதற்கும் தங்களுடைய தேர்வு செய்யக்கூடிய வேட்பாளர் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கும் இளைஞர்கள் அதிகம் பயன்படுத்திய ஒரு தளமாக சமூக வலைதளங்களும் இணையதளங்களும் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த காலகட்டம் என்பது ஜென்சி இளைஞர்கள் அதிகம் பேசக்கூடிய ஒரு தேர்தலாக மாறியிருப்பது இந்த தேர்தல் மிக ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திய ஒரு தேர்தலாக மாறியிருப்பதற்கான முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமின்றி நீங்கள் குறிப்பிட்டது போலவே 4 முனை போட்டி தமிழகத்துல திமுக, அதிமுக என்ற இரண்டு பெரிய கட்சிகள் இருக்கக்கூடிய சூழல்ல இவர்களுக்கு மாற்றாக பன்னெடுங்காலமாக பலர் முயற்சி செய்திருக்கிறார்கள். மாற்று என்று வந்தவர்கள் எல்லாம் காலப்போக்கில் மாறி சென்றதும் இந்த 2 கட்சிகளுடனே கூட்டணி வைத்ததும் எல்லாம் நாம் பார்த்திருக்கக்கூடிய வரலாற்று சான்றுகளாக இருக்கக்கூடிய சூழல்ல புதிதாக கட்சி தொடங்கக்கூடியவர்கள் அதிமுக திமுக மாற்றுன்னு சொல்லக்கூடியவர்கள் மீண்டும் அவருடைய கூட்டணி வைப்பதுதான் கடந்த கால தேர்தலில் தமிழகம் பார்த்திருக்கிறது. ஆனா இந்த தேர்தல் என்பது இதுவரையிலும் தனித்து திமுக அதிமுக விமர்சிக்கக்கூடிய தனித்து நிற்கக்கூடிய
நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து களம் காணக்கூடியதும் எந்த தேர்தலும் தனித்து நிற்கிறார்கள். அதே நேரத்தில் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளே ஆகியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு 233 இடங்கள் அவருடைய வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். மாவட்ட வாரியாக சென்று அந்தந்த மக்களை சந்தித்திருக்கிறார். அவர் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் இளைஞருடைய கூட்டத்தை பார்க்க முடிந்திருக்கிறது. இது மேலும் இளைஞர்களுடைய பங்களிப்பு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக அமைந்ததனால இந்த தேர்தல் 4 முனை போட்டி என்பதை தாண்டி இளைஞர்கள் அதிகம் பங்கேற்கக்கூடிய தேர்தல் என்பதனால அதிக கவனமும் ஆர்வமும் மக்களிடையே ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமின்றி அரசியல் நோக்கர்களுடைய எண்ணிக்கையும் இந்த முறை மாறி இருக்கிறது. அவர்கள் கணிக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சார்பாக, அதாவது ஒரு கட்சியை அதிக பெரும்பான்மை எடுத்துக்கொள்ளும் என்பதை தேர்தலுடைய வாக்குப்பதிவுக்கு முன்பாகவே சொல்லக்கூடியதும் வாக்குப்பதிவுக்கு பின்பான பிந்தைய கருத்துக்கள் சொல்லக்கூடியதும் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த தேர்தலில் இந்த மாறுபட்ட வகையில அரசியல் நோக்கர்களுடைய அந்த கருத்துக்கள் இருக்கின்றன. ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லக்கூடியவர்கள் அரசியல் யுக்தியை தீர்மானிப்பதோடு கூட இந்த முறை பல்வேறு யுக்திகளை கையாள வேண்டியிருந்தது. காரணம், இளைஞருடைய பங்களிப்பு, இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய தலைமுறையினுடைய தேவை, அவர்களுடைய புரிதல், அவருடைய பார்வையெல்லாம் மாறுபட்டு முற்றிலுமாக வென்றி இளைஞருடைய பார்வை கோணமே மாறுபட்ட ஒரு கோணத்தில் இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அவர்களையும் இந்த தேர்தலுக்குள்ளாக பங்காற்றிட வேண்டும் என்ற வகையில் அவர்களையும் பங்கேற்று அவர்களுடைய வாக்குகளையும் பெற்றுவிட வேண்டும் என்பதில் அரசியல் கட்சிகள் மும்முரமாக இயங்கியதையும் பார்க்க முடிந்தது. இதுபோல் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் மிக தீவிரமாக களப்பணியாற்றியதும் கூட இந்த தேர்தலை மேலும் சுவாரஸ்யமாக்கியிருக்கிறது. கடந்த கால தேர்தல்களோடு ஒப்பிடும் பொழுது இந்த கால தேர்தல், இந்த 2026 தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. காரணம், தொடர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு திமுக வருமா, அல்லது கடந்த 5 ஆண்டுகளாக தங்கள் இழந்த ஆட்சி அதிமுக பெறுமா? இதுவரையிலும் அதிக ஒரு வாக்குகளை பெற்றிடாத நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல் மூலமாக 8% வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி இருக்கிறது. அந்த கட்சி மேலும் தங்களுடைய வாக்குகளை கூட்டிக் கொள்ளுமா, அல்லது புதிதாக களத்துக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் வரலாறு திரும்புகிறது என்ற பிரச்சாரங்களை முன்வைத்து அவர்கள் வரக்கூடிய நிலையில் அவர்களுடைய ஆதரவு எந்த மாதிரி மக்கள் கொடுப்பார்கள் என்ற பல்வேறு கேள்விகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.